إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே அமல்கள் செய்தவர்களாக, இரவு தொழுகைகளை முடித்தவர்களாக, மார்க்க விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வினை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனும் இறை தூதரும் பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதிலே நேரடியான விஷயங்களாக நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நல்ல அமல்களை விட்டும் தீயதை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக நமக்கு மார்க்கம் நிறைய இடங்கள்ல கற்றுத் தருகின்றது. அந்த அடிப்படையில இறைவன் நிறைய இடங்களில் வரலாறுகளை பற்றி பேசுகின்றான், வரலாறுகளை நமக்கு நினைவூட்டுகின்றான். ஒரு கதையாக இறைவன் என்ன செய்கிறார், வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்கின்றார். அதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? ஒரு கதை இருக்கிறது என்று சொன்னால், இது மாதிரியான போர்கள் நடந்தது, இத்தனை நபர்கள் இருந்தார்கள், இவர்கள் தலைவரும் இத்தனை பேர் இருந்தார்கள், இவர்களும் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு பேருக்குண்டான சம்பவங்களை இறைவனும் இறை தூதரும் இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் கதையாக கேட்டுட்டு போறதுக்கா? அப்படி இல்லை. அதுல இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன, அதுல இந்த மனித சமுதாயம் எடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி தான் இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக பேசுகின்றது. உதாரணத்திற்கு இஸ்லாமிய போர்க்களங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல ஏராளமான படிப்பினைகள், ஒவ்வொரு போர்களிலும் ஒவ்வொரு படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு நாட்களில் வாயிலாக நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். பத்ர் களத்துல என்ன படிப்பினை, உஹது களத்துல என்ன படிப்பினை, தபூக்குல என்ன படிப்பினை, ஹுனைன்ல என்ன படிப்பினை, இப்படி நாம் வரலாறுகளை எடுத்து பார்த்தோமே. ஆனால் அவ்வளவு ஆழமான படிப்பினைகளை இறைவன் அந்த சம்பவத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். சாதாரணமாக பத்ர் களத்தை நாம் இன்று எடுத்துக் கொள்வோம். இந்த பத்ர் யுத்த களத்திலே இஸ்லாமிய தரப்புக்கு கிடைக்க வேண்டிய பாடல் படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னம்பிரிய படையாக இருக்கிறாங்க, எதிரிகளோ ஏறத்தாழ 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, இந்த படையை நீ அழித்து விட்டால் அடுத்து உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில வேற ஆள்கள் கிடையாது, எப்படியாவது வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். எவ்வளவு நேரம் செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. எவ்வளவு நேரம் செஞ்சிருப்பாங்க, திரும்ப திரும்ப அல்லாஹ்ட்ட அந்த வெற்றியை கொடு, நீ தரலன்னா யாரு தரமாட்டாங்க, உன்கிட்ட கொடுக்கலன்னா யாரு கொடுக்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இறைவனிடத்துல கேட்கிறார்கள். எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க? ஒரு அரை மணி நேரம் கேட்டிருப்பாங்களா? நாம எவ்வளவு நேரம் துவா செய்யணும்? இந்த பாடத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், இந்த படிப்பினைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்கின்றோம். சுபஹ் முடிச்சுட்டு, நுகர் முடிச்சுட்டு, அசர் முடிச்சுட்டு, மகரிப் முடிச்சுட்டு, இஷா முடிச்சுட்டு, ஜும்மா முடிச்சுட்டு, பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு, இப்படி ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில இறைவனிடத்துல நமக்கான தேவையை பிரார்த்தனையாக கேட்கின்றோம். உச்சகட்டமான தேவையை நம்ம கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. எனக்கு கண்டிப்பா வேணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்துல நாம் கண்டிப்போடு கேட்கிறோம்.
அப்படி அந்த விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில ஒரு தேடல இறைவனுக்கு நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் கேட்போம். இன்றைக்கு பெரும்பாலும் மனிதனுடைய பிரார்த்தனையினுடைய அளவு அதிகபட்சமாக ஒரு 2 நிமிடம் அல்லது 5 நிமிடம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இறைவனுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சது, எனக்கு செல்வத்தை கூட, எனக்கு அருள் புரி, என் பிள்ளைகள் உள்ளவரையா சாதிக்கான பிள்ளையா, ஏன்னா ஒரு வேலை சொல்றது அடுத்த முறையில சொல்ல மாட்டோம்ல. அப்படியே நம்ம என்ன செய்வோம், கடந்து போய்கிட்டே இருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, இந்த வெற்றியை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ அரை மணி நேரம் அல்ல, 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 5 மணி நேரம் அல்ல, இஷாவிலே கேட்ட பிரார்த்தனை ஏறத்தாழ ஃபஜ்ர் வரைக்கும் வைக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வாக்குறுதியாக கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், முகமது கவலைப்படாதீங்க, 1000 மாணவர்களை உங்களுக்கு அனுப்பி நாம் என்ன செய்வோம், உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, 1000 மாணவர்கள் அனுப்புறேன்டாங்க. எதுவுமே 1000 பேர் தான், ஆல்ரெடி 300 பேர் இருக்கோம். 1000 மலக்குமார்கள் வர்றாங்க. மலக்குமார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. 1000 மலக்குமார்கள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்பயும் வார்த்தையில இருப்பாங்களா, அல்லாஹ் 1000 பேரை வரேன்னு சொல்லிட்டான், வந்துருவாங்க மலக்குமார்கள், 1000 பேர் வந்துருவாங்க, வெற்றி நமக்கு தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை நிப்பாட்டினாங்களா? இல்ல, மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள், மீண்டும் இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக இறைவன் 2000 மாணவர்கள் நாம இறக்குவோம் தான். அப்பயே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க கேட்கிறாங்க கேட்கிறாங்க, திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏறத்தாழ 3000 மாணவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் விடல. சரி, அதுக்கப்புறம் ஆசிரியர் வந்ததுக்கு நிப்பாட்டல. தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எழுச்சிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே துண்டு சரிந்து விழுந்தது. ரசூலுல்லாஹ் மேனியில் இருக்கக்கூடிய அந்த போர்வை, அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த போர்வையை அதிகமாக போட்டிருப்பாங்க. அதனால நீங்க வரலாறுகளை பார்க்கலாம், குர்ஆனுடைய ஆயத்துகளை பார்க்கலாம். யா யுஹல் ஜம்மி, போரை போற்றி கொண்டிருப்பவரே, யா யுஹல் தஸ்ஸி, போரை 2 போரா இருந்தா போரை போற்றி கொண்டிருப்பவரே அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹ் அந்த இலக்கியமாக ரசூலுல்லாஹ் அழைக்கிறார். அப்ப போர்வை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறாங்க. அப்படியே அதை எதையே வலிக்கு கீழே விழுந்தது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அந்த போர்வையை எடுத்து நபிகளாருடைய மேனிலே போட்டு அணைத்து, அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நீங்கள் கேட்கக்கூடிய அளவு கேட்டுட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதும், இவ்வளவு தூரம் கேட்டுட்டீங்க, அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுப்பான்னு கட்டி அடைச்சு தீர்க்கிறாங்க. அது வரைக்கும் பிரார்த்தனை உணர்ந்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு நுட்பமான விஷயம் பாருங்க, நல்ல கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டார். முதல்ல 1000, அப்புறம் 2000, அப்புறம் 3000. இறைவனே நேரடியாக வாக்குறுதி கொடுத்த பின்னும் கூட இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதை நபிகள் நாயகம் விடவில்லை. ஏறத்தாழ திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய தோழர் வந்து கட்டி அடைத்து கல்லு கட்டி அந்த பிரார்த்தனையை எடுத்து போய் அறுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பிரார்த்தனைகளுடைய முக்கியம் எந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவு ஆழமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் பதிவு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு பிரார்த்தனையை சர்வசாதாரணமாக நாம் நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அமல்களிலேயே உச்சகட்டமான அமல், அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய அமல், நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமல் பிரார்த்தனைங்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, இதை பிரார்த்தனை என்பது நம்மளுடைய தேவைக்காக நாம் இடத்துல கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. நம்மளுடைய தேவைக்காக நாம் கேட்டாலும் கூட நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அமலாக பதிவு செய்யப்படுகின்றது. வார்த்தை பிரார்த்தனையை குறித்து நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்விடத்துல நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது 2 கரங்களை வேறு விஷயங்களில் உயர்த்தியவர்களாக கேட்கணும். நிறைய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய அக்கில் போனவர்களுடைய வெண்மைகளை நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு கையை உயர்த்தி கேட்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கையை கூட சர்வசாதாரணமாக உயர்த்துறது கிடையாது. நல்ல கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம்.
கையை நிறைவேற்ற இப்படி இப்படி பாக்கெட்டு கையில ரூபா பகல் வேற மாதிரி இப்படி இப்படி இந்த மாதிரி எல்லாம் கையை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நல்ல கையை நல்ல வெறுத்து கையை எல்லாம் உயர்த்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அதே போல பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்துல ஒரு தடவை மட்டும் கேட்கக்கூடாது, திரும்ப திரும்ப கேட்கணும். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ தருவது சொன்னா, எனக்கு இதை நீ செய்யறன்னு சொன்னா வேற யாரு சொல்லுவா, வேற யாருக்குமே நான் கேட்பேன், நீ கண்டிப்பா எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு கேட்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மால எப்படி எப்படி பெருமா கேட்பாங்க, நம்மால அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது எல்லை இல்லாம கேட்கணும், பெரிய அளவுல கேட்கணும். ஆனா நம்ம கேட்கும்போது இறைவனுடைய மகத்துவத்தை புரியாமல், யா அல்லாஹ் எனக்கு பெருசாலாம் ஒன்னும் ஆசை இல்லல்ல, சரி சின்னதா ஒரு வீடு, சின்னதா ஒரு காரு, சரி கொஞ்சம் காலம் காசு, அவ்வளவுதான் இல்ல, எனக்கு பெரிய பங்களா கட்டணும் கோடி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு கொஞ்சமா கிடைச்சா போதும், இப்படி கேட்பாருங்க. இது தவறு மாறுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவனத்துல கேட்கின்றவங்க தாராளமாக கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொர்க்கம் குறித்து சொல்றாங்க, மறுமை நாள் குறித்து. அல்லாஹ் நீங்க சொர்க்கத்தை கேளுங்க, சொர்க்கத்தை கேட்கிறதா கூட அல்லாஹ் சில பேர் நம்ம தவறாக விளங்கி வைத்திருக்கோம். சொர்க்கத்துல ஒரு ஓரமா இடம் கிடைச்சா போடலாம் அப்படி நாம் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி கேட்காதீங்க. சொர்க்கம் குறித்து இறைவனத்துல கேட்டால் ஜன்னத்தை ஃபிர்தௌஸை கேளுங்க, உயர்தரமான சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூடாதா அப்படி கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்கிட்ட கேட்கணும் என்ன கஞ்சத்தனம். ஒரு கடையில ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு 10,000 சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்கிறோம், நமக்கு பண தேவை, அவர்கிட்ட போய் இந்த மாசம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன செய்வாரு, ஒண்ணு கொடுப்பாரு, இல்ல அடுத்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு. அவருடைய லெவலை நாம புரிஞ்சு வச்சிருப்போம். அவர்கிட்ட போய் 10,000 சம்பளம் வாங்குற ஒரு ஆளு, முதலாளி இந்த மாசம் எனக்கு ஒரு 2 கோடி அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா கொடுப்பாரா? 2 கோடியா? சம்பந்தம் எல்லாம் என்ன நம்ம கேட்க மாட்டோம். ஏன்? அவருடைய லெவல் அவ்வளவுதான். அப்படி நாம விளங்கி வச்சதுனாலதான் அந்த லெவலுக்கு கீழே இறக்குறோம். ஆனால் இறைவனுடைய லெவலை நீங்க அதே மாதிரி மனிதர்களோட வெற்றிட்டதுனாலதான் இறைவனத்தை பெருசா கேட்க மாட்டேங்கிறீங்க. அது தப்புங்கிறது மார்க்கம். சுலைமான் நபி குறித்து மார்க்கம் சொல்லுது, வரலாறு பேசுறது. சுலைமான் நபி என்ன கேட்டாங்க? எல்லாருக்கும் சிறந்த ஆட்சியை கொடுன்னு கேட்டாங்களா? நல்ல ஒரு நிம்மதியான ஆட்சியை கொடுன்னு கேட்டாங்களா? இறைவா எனக்கு யாருக்குமே வழங்காத ஆட்சி எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. ஆசைப்பட்டாங்களா? போராட்டப்பட்டாங்க. யாருக்கு பேசப்பட்டாங்க? இறைவனுக்குள்ள கேட்டாங்க, யாருக்குமே வழங்காத. அதனாலதான் அல்லாஹ் காற்றுகளை வசப்படுத்தி கொடுத்தார், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார், எறும்புகளை வசப்படுத்தி கொடுத்தார், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தார், எறும்புகள் பேசக்கூடிய பாஷையை அறிய வைத்தார். காற்றுல நடந்து போனாங்க. இந்த வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்? காற்றுல நடந்து போகிற வாகனத்தை செய்யற மாதிரி ஒரு செட்டப்பை எல்லாம் சுலைமான் நபி கொடுத்தாரு. காற்றை வசப்படுத்தி காற்று கொண்டு போச்சு. அப்படியே இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் கூட அவ்வளவு வசதி. அப்பவே அல்லாஹ் அப்படி ஒரு அவ்வளவு செய்தார் சுலைமான் நபிக்கு. சுலைமான் நபி கேட்டார்கள், யாருக்குமே வழங்காத ஒரு ஆட்சி, ஒரு சிறப்பு, ஒரு அந்தத்தை எனக்கு குடியிலேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். இதுதான் துஆவினுடைய மகத்துவம். நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? நிராசையாக இருக்கக்கூடாது. அதே போல இறைவா நீ விருப்பப்பட்டா செய்ய அப்படி கேட்கக்கூடாது. இறைவனத்துல நம்ம பெட்டிஷனை போட்டு நம்ம என்ன செய்யறோம்? இறைவனத்துல சில நேரங்கள்ல உனக்கு விருப்பம் இருந்தா செய்யலாம், இல்லன்னா விட்டு என்னமோ சலிச்சு கேட்கிற மாதிரி. எப்படி கேட்கிற இறைவனத்துல? நீ வந்தே ஆகணும். நீ தரணும்னா எனக்கு யாரு தருவா? நீ செய்யறனா எனக்கு யாரு செய்வா? கண்டிப்பான முறையில நீ தந்தே ஆகணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அழுத்தமாக கேட்கணும்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு முந்தைய வரலாற்று சம்பவங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு சான்று, ஒரு சமுதாயத்தினுடைய சான்று, துஆவினுடைய மகத்துவம் குறித்து இந்த அருமையான இந்த சம்பவம் நமக்கு விளக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சமுதாயம் போர் நடந்துகிட்டே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு போர் நடந்துகிட்டே இருக்கிறது. மறுநாள் சனிக்கிழமை. அந்த சமுதாயத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை புனித நாளாக அறிவிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அவங்க என்ன செய்யக்கூடாது? சனிக்கிழமை போர் செய்யக்கூடாது. ஆனால் இந்த சமுதாயமோ வெள்ளிக்கிழமை மகரிப்பு நேரத்துல நெருக்கத்துல போர் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சமுதாயத்திற்கு கால அவகாசம் கிடைத்தால் போர்களில் வெற்றி பெற்று வருவார்கள். ஆனா டயர் போய்கிட்டே இருக்குது, சூரியன் மறைஞ்சுகிட்டே இருக்குது. அப்ப அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? நம்ம எல்லாம் கற்பனையில எட்டி பார்க்க முடியாத ஒரு பிரார்த்தனை. நாம என்ன கேட்டிருப்போம்?
நேரம் கொடுத்துட்டே இருக்கணும், கொஞ்ச நேரம் எங்களுக்கு நீட்டிட்டா, நேரத்துல வரக்க செய்யி, நேரத்துல அருள் செய்யி, இல்ல வெற்றியை சீக்கிரமா கொடு அப்படின்னு நாம கேட்போம். ஆனால் அந்த சமுதாயம் இன்னும் சிறிது நேரம் இந்த சூரியன் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், இறைவா மறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியனை தடுத்து நிறுத்தி என்று கேட்டார்கள். சொல்லா அல்லாஹ் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றார். எப்பேற்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை நாம கேட்குமா? ஒரு ஆழமான சிந்தனை துஆ குறித்து ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஆழமான எண்ணம் வர வேண்டும் என்று அவர் சம்பவத்தை சொல்றாரு. ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாவம், ஒரு படிப்பினை. அந்த சமுதாயம் கேட்கிறாங்க, மறந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனை நீ தடுத்து நிறுத்தறிவா, நாங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நாங்க வெற்றி பெற்றுள்ளோம் கேட்டார்கள். அல்லாஹ் தடுத்து நிறுத்தினார். ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹி அவர்கள் போர்களில் வெற்றி பெறுகின்ற வரை அல்லாஹ் அந்த சூரியனை நிப்பாட்டினாங்க. சொல்லலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு பாருங்க. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கின்ற போது நாம கடகரன்னு செஞ்சுட்டு போயிடக்கூடாது, தந்தாத்தா அப்படின்னு கேட்டு போயிடக்கூடாது, நீ தருவா யார் தருவா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். இறைவனத்துல நாம் கேட்கின்ற பாவ மன்னிப்பு கூட அப்படித்தான் இருக்கணும். அதுவும் குறிப்பா ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். யாரும் 100க்கு 100 சரியா இருக்கிற மாதிரியான உலகத்தில் அந்த மனுஷனே கிடையாது. மலக்குகளை தவிர மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்யத்தான் செய்வார்கள். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஆதரவை இசத்திலும் இல்லை என்னால் ஆதரவை மக்கள் இரவிலேயும் பகலிலேயும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். எந்த மனுஷனும் தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதனே கிடையாது. அப்படி ஒரு மனிதர்கள் இருந்தால் என்ன செய்வான்? அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு வேறு சமுதாயத்தை எல்லாம் பார்த்துருவான். மனுஷன் பாவம் செய்வான், என்ன விஷயம்? அந்த பாவத்தில் இருந்து தௌபா செய்து மீண்டு வருகிறானா அப்படிங்கிறத விஷயம். ரமலானுடைய நேரம் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நேரம், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம், நம்முடைய பாவங்களை கரைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படிப்பட்ட நேரத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு சில இடங்கள்ல தான் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அவருடைய மேற்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னதற்கு ஆமீன் சொன்னார்கள். அதிலே 3 விஷயத்திலே ஒரு விஷயம், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரமலானுடைய மாதத்திலே இருந்தும் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமோ அவனுடைய மேற்கு மண்ணை கவட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவே துஆ என்பது நம்முடைய தேவைகளை மட்டும் கேட்பது அல்ல, அது ஒரு வணக்கம், சிறந்த வணக்கம். வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் பிரார்த்தனை என்று சொல்லி அன்னவர் பெருமகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றிருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரமலானுடைய நேரத்துல நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை குறித்து இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை அழுத்தமாக இருக்க வேண்டும். எப்போதுமே நிராசை அடைகிறானோ, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நானும் பல வருஷமா கேட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு தரவே மாட்டிக்கிறான் அப்படின்னு எப்போது மனுஷன் நிராசை அடைகிறானோ அதுவரை அவனுடைய துவா ஏற்கப்படுகிறாங்க. சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். இதுதான் பிரார்த்தனையுடைய அளவுக்கு. அதே மாதிரி பிரார்த்தனை என்பது இறைவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒன்று. இன்றைக்கு யார் யாரிடத்திலே கேட்கிறார்கள், அவுலியாக்கள் என்று சொல்லி, வழிமாறன் என்று சொல்லி, இமாம்கள் என்று சொல்லி, முன்னோர்கள் என்று சொல்லி, நாதாக்கள் என்று சொல்லி, சுகதாக்கள் என்று சொல்லி, சாலிஹீன்கள் என்று சொல்லி, முத்தகீன்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லி யார் யாரிடத்துல கேட்கிறார்கள். துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது என்பதை நாம் வரலாறுகளிலே நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஆகவே பத்ர் களத்துல அந்த ஒரு சம்பவம், பத்ர் நிறைய சம்பவம் இருக்குது. அந்த துஆ என்ற அல்லாஹ்வின் தூதர் இஷாவிலே ஆரம்பித்த அந்த பிரார்த்தனை ஃபஜ்ர் வரை செய்திருக்கிறார் என்று சொன்னார். இறைவனுடைய வழி செய்தி வந்தவர்களும் கூட திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துஆவினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தேவைகளை குறித்து இறைவனத்திலே கோரிக்கை வைத்தாலும் சிறிதாக கடந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் அழுத்தமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அழுது கேளுங்கிறாங்க. அழுக வரலையா, அழுகிற மாதிரி பாவனை செய்யுங்கிறாங்க. பாவனை எல்லாத்துக்கும் வருந்தாங்க. சாதாரணமாக கண்ணீர் வரல, அப்ப கண்ணீர் வர்ற மாதிரி உங்களுடைய முகத்தில் பாவனை செய்து கொள்ளுங்கள். அப்படி கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க.
ஆகவே அந்த பதில்களத்தினுடைய அந்த பிரார்த்தனையினுடைய அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்துல நீண்ட ஒரு பிரார்த்தனையாக நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவோனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை 5:20 சகருடைய முடிவு நேரம் 5:20. இஃப்தாருடைய நேரம் 6:31.